இந்த காதலர் தினம் யாருக்கெல்லாம் சக்சஸா அமையும்? இப்ப மேஷ ராசி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த பையன் வந்து கன்னி ராசி பொண்ணு லவ் பண்றா அப்படின்னா அது சக்சஸ் ஆகுமா? பெரும்பாலும் அது சக்சஸ் ஆகிறது இல்லை. இப்ப ரிஷபமா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க துலாம லவ் திருமண பந்தத்துல போய் முடியக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசி? புதன் இருந்தா புத்திசாலியான லைஃப் பார்ட்னர் வருவாங்க. சுக்கிரன் இருக்கா அப்படின்னா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு அழகா இருக்கும். ஒரு பையனோட ஜாதகத்துல சனி இருக்கு கலெக்டர் ஸ்தானத்துலன்னா மனைவினால குடும்பியடி. மேஷம் அப்படின்னா கன்னியை வந்து லவ் பண்றாங்க, கல்யாணமே பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஆஃப்டர் மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஜாதகமே பார்க்கறது இல்லைம்மா. பொதுவாக பக நட்சத்திரம், பக ராசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த 10 பொருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த பொருத்தமே இல்லை. வஷ்ய பொருத்தம் கூட இல்லை. வஷ்ய பொருத்தம்னா என்னன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதுதான் வஷ்ய பொருத்தம். அதுவே இல்லைனா கூட யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி, ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ காதலர் தினம் வருது. காதலர் அதாவது இளைஞர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. அதுவும் அதாவது போதாத குறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழைய படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் ஆகுது. அதாவது காதலர் தினத்திற்கு அப்படின்னு எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்ற படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த காதலர் தினம் கூடுதலாக இளைஞர்களுக்கு, அந்த லவ் பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே உத்வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காதலர் தினம் யாருக்கெல்லாம் சக்சஸா அமையும் அப்படின்றத பொதுவான கருத்துக்கெல்லாம் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? ஆக்சுவலி லவ் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குல்லம்மா. உண்மையான லவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜஸ்ட் டைம் பாஸ், பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படின்றது இருக்குது. நம்மளோட எண்ணங்கள் உண்மையாக இருக்குது, காதல் உண்மையாக இருக்குது, காதலில் ஒரு புனிதத்துவம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும்மா. நம்மளோட எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நீ உண்மையாகவே ஒரு பிள்ளையை லவ் பண்ணுற, உண்மையாகவே ஒரு பையனை லவ் பண்ணுற, திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினைக்கிற அப்படின்னா நம்மளோட ஒரு ரியல் அஃபெக்ஷனை பிரபஞ்சம் வந்து கேட்கும். அதுக்கும் மேலே நமக்கு மேலே இருக்க இரையாற்றல் அப்படின்றது கேட்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா, இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஒரு பிள்ளையை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கினே அந்த பிள்ளை பின்னாடி சுற்றுறேன் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. இல்லை மேம், நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாகவே லவ் பண்ண எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பொதுவானது. உண்மையாகவே ஒருத்தரை லவ் பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பல காரணங்களால், அதை வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி பார்க்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, மதம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் மதத்தையும் ஜாதியையும் கடந்து திருமணத்தில் போய் முடிகிற பந்தங்களும் இருக்கு. ஆனா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பந்தங்களும் இருக்கு. அந்த அடிப்படையில ஆனாலும் அவர்களுக்குள்ள காதல் வந்து பொய்யானதான்னா இல்ல, உண்மையாதான் இருக்காங்க, உண்மையாதான் இருவரும் நேசிக்கிறாங்க. அப்படின்றப்போ பிரிந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு மனநிலையில இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லலாமா? இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள். இப்போ லவ் பண்ணும்போது சில ராசிகள் வந்து சில ராசிகளோட ஒத்தே வர்றது இல்லைம்மா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மேஷ ராசி ஆணோ பொண்ணோ, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, இப்போ மேஷ ராசி ஆணே வச்சுக்கலாம், ஜென்ஸை வச்சு நம்ம பேசலாம், மக்களுக்கு குழப்பம் வந்துடும். இப்போ மேஷ ராசி ஆண் இருக்கான், ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த பையன் வந்து கன்னி ராசி பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுமா? பெரும்பாலும் அது சக்ஸஸ் ஆகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியினால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியே இருக்குது ஜோதிட பிரகாரம். ஓகேங்களா? கால புருஷனுக்கு அது 6ஆம் பாவம். அப்போ கன்னிராசி அன்பர்களால் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் இவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா திரும்பி வராது. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கடனாக இருந்தாலும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றதுக்கு. அப்போ மேஷராசி பையனோ ஒரு பொண்ணோ கன்னிராசி பார்ட்னரை லவ் பண்ணுறாங்க, இப்போ மேஷராசி பையன் கன்னிராசி பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த லவ் வந்து பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லைம்மா. நான் சொன்ன மாதிரி உண்மையான காதலாக இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதையும் மீறி கன்னியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வின்ஸ். இந்த ராசிக்கு இந்த ராசி ஒத்து வராது. இப்போ ரிஷபமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க துலாமை லவ் பண்ணவே கூடாது. ரிஷபம் மேக்ஸிமம் துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகும், லவ் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கும், கஷ்டப்படும்.
ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பெருசா ஒத்து வரதில்லை. இவங்களுக்கும் ரிஷபத்துக்கும் ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான், துலாமுக்கும் சுக்கிரன் தான், பட் இருந்தாலும் ஒத்து வரதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு விருச்சிகம் ஒத்து வராது. மிதுனம் அதீத புத்திசாலிகள், புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினோட ஆளுமை. அதுக்கும் மேல விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுகேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம்லாம். ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசா ஒத்து வராது. அப்படின்னா மிதுனம் ரொம்ப நல்லவங்க, விருச்சிகம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி கிடையாதுமா. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும், ரெண்டும் கத்தி. புரியுதுங்களா? ரெண்டும் கத்தி, இது கோபத்துல கத்தி, இது புத்திசாலித்தனத்துல கத்தி. இந்த ரெண்டு கத்திகளும் கிளாஷ் ஆகும் போது அங்க வந்து பெருசா ஒத்துமை அப்படின்றதுக்கு அது லவ்லே பிரேக்கப் ஆயிடும். இப்ப கடகம் அப்படின்னா மேக்சிமம் தனுசு ஒத்து வரல. கடகம் எல்லாருக்கூடயும் மேட்ச் ஆகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். நீ என்ன வேணா பண்ணு, நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு தான். ஏன்னா கால புருஷனுக்கு நாலாம் பாவம், தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி தான் கடகம். பட் இருந்தாலும் பெருசா ஒத்து வரதில்லை. இப்ப சிம்மம் அப்படின்னு வச்சா மகரம் ஒத்து வரதில்லை. சிம்மம் சூரியனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். மகரமும் கும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். சூரியனும் சனியும் வந்து பாத்தீங்கன்னா அப்பா மகன் உறவு தான், இருந்தாலும் பகை கிரகம். அதனால இவங்களுக்குள்ள ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னி அப்படின்னு எடுத்தா கும்பம் ஒத்து வராது. கன்னி அப்படின்னு எடுத்தா கும்பத்தை விட மெயினா என்னன்னா இந்த குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள். இப்ப தனுசு பெருசா ஒத்து வர்றது இல்லை கன்னிக்கு. ஏன்னா புதனும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா பகை கிரகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க சின்சியராகவே வந்து பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டடாகவே லவ் பண்ணா கூட இந்தந்த ராசிகள் பெருசா ஒத்து வர்றது இல்லை அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அப்போ உங்களுக்கு தோணும் ராசியை கேட்டு லவ் பண்ண முடியுமா மேடம் அப்படின்னு, இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்து ராசியெல்லாம் கேட்டு அது ஃப்ரெண்டா ஆயிட்டு இவங்க ராசியை கேட்டு ஒத்து வந்துச்சுன்னா சரி ஓகே ஜாதகம் வந்து நம்மளுக்கு ஒத்து வருது, நம்ம லவ் பண்ணலாம், நம்ம இந்த லவ் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்லாம் இருக்காங்களே மேம். உங்களுக்கு எல்லாம் எப்படி? இல்லம்மா, ரொம்ப சிம்பிள். இது எல்லாரும் அந்த மாதிரி கால்குலேட்டிவா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்ப ரிஷபம் கால்குலேஷனே கிடையாது. இப்போ இப்போ நீ ஒரு பையன் வச்சுக்கோமோ, ஒரு ரிஷப ராசி பொண்ணு உன்னை பார்க்குது. உன்னை பார்த்தோன்னே நீ ரொம்ப வந்து பிளசண்டா இருக்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா ரிஷபம் எப்பவுமே அழகு பார்த்து அட்ராக்ட் ஆகுமா. இப்போ உன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க, அந்த பொண்ணுக்கு நீ ஒரு பையன் வச்சுக்கோ, உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ அந்த பொண்ணுகிட்ட ஹாய் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து ஹாய் சொல்லு. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம், நீ என்ன படிக்கிற, எங்க இருக்க, என்ன ஏது. அப்புறம் நீ மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா உன் நம்பர் வாங்கி, நீ நம்பர் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய நம்பர் வாங்கி உனக்கு வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கும். காலையில் சேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நைட்டுக்குள்ளே ஒரு 100 மெசேஜஸ் அட்லீஸ்ட் பண்ணும். ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கால்குலேட் பண்ணி லவ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ராசிகளும் இருக்குது. கடகம் பெருசாக கால்குலேட் பண்ணுறது இல்லை. அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி ஃப்ரெண்டாக பழகி நீ ராசி என்ன, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் பார்த்து லவ் பண்ணுவாங்களா? கிடையாதுமா. சில ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபம்ல வாழ்க்கை ஃபுல்லாக லவ் பண்ணும். 16 வயசுல வர்றது லவ்னு சொல்லலாம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் லவ். அது வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு இல்லைம்மா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அதில் ஏற்பட்டு கடைசி வரைக்கும் லவ்ல இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா? ரிஷபம் பொறுத்த வரைக்கும் 16 வயசுல லவ் வரும், 25 வயசுல லவ் வரும், 45 வயசுல லவ் வரும், 50 வயசுல லவ் வரும், 60 வயசுல கூட ரிஷபத்துக்கு லவ் வரும். அந்த லவ் அது காமத்தை நோக்கி போகாது, உண்மையான காதலை நோக்கி, உண்மையான அன்பை நோக்கி போகும்லாம். ரிஷபம் இப்படி எதையுமே யோசிக்காம லவ் பண்றது. இப்போ இந்த ரிஷபராசி பிள்ளைங்க உலகத்துல எத்தனை கோடி இருப்பாங்க? அத்தனை கோடிங்களும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு பழகுவாங்களா? அந்த கேடித்தனம் கேப்மாரித்தனம் எல்லாம் ரிஷபத்துக்கு வரவே வராது. இந்த கேடித்தனம் யாருக்கு வரும்? மிதுனத்துக்கு வரும். மிதுனம் ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா புதனோட ஆதிக்கம் பெற்றவங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நம்மளோட சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி, சுத்தி இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை மாத்திப்பாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ். வாழ தெரிஞ்சவங்க, பேச தெரிஞ்சவங்க, வாழ்க்கையில் எப்படி பொழைச்சிக்கணும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாய் இருக்க புள்ள பொழைச்சிக்கோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மிதுனம் வாய் இருக்க புள்ள, இது வந்து பொழைச்சிக்கும், இது வந்து அதெல்லாம் கேதர் பண்ணும். ரிஷபம்லாம் கேதர் பண்ணது தெரியாது அதுக்கு அப்படின்னு சொல்லலாம். துலாம் வந்து ராசியாதிபனே சுக்கிரனா இருந்தாலும் துலாமுக்கும் வந்து அழகு ரொம்ப பிரதானம். பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அப்போ ரொம்ப சிம்பிள்மா. இந்த மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்போசிட் ராசி, பகை ராசி அப்படின் போது அது பிரேக்கப் நோக்கி போகுது. நம்ம நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா பண்றது எல்லாரும் பண்றது இல்லம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர், அதாவது திருமண பந்தத்துல போய் முடியக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னா துலாம் செலக்ட் பண்ணாலும் அது திருமணத்துல போய் முடியும். திருமணத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஆயிடுவாங்க, குடும்பி அடி சண்டை மாதிரி ஆயிடும். மெச்சாரிட்டி இல்லைங்களா? இப்ப மேஷம் அப்படின்னா கன்னியை வந்து திருமணம் லவ் பண்றாங்க, கல்யாணமே பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஆஃப்டர் மேரேஜ் ஒத்து வர்றது இல்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் இருக்கு. இந்த வைநாசிகம் அப்படிம்பாங்க. அதுக்கும் மேல கலத்திரஸ்தானம்னு ஒண்ணு இருக்குமா. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 7ஆம் பாவம் பார்க்கணும்.
குடும்பஸ்தானம் பார்க்கணும். அந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம். இவங்களுக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். இவங்க லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க? இப்போ உதாரணத்துக்கு புதன் இருந்தால் புத்திசாலியான லைஃப் பார்ட்னர் வருவாங்க. சுக்கிரன் இருக்கா அப்படின்னா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருமணம் பண்ணிக்கிற பொண்ணு அழகா இருக்கும். ஒரு பையனோட ஜாதகத்துல சனி இருக்கு கலத்திர ஸ்தானத்துலன்னா மனைவினால குடும்பிய டீசென்ட். புரியுதுங்களா? 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தையும் பார்ப்பாங்க. ராகு இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஜென்மத்திலே கேத்து இருப்பான். 7ல் ராகு இருக்கான்னா அது வந்து மேரேஜ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸாக இருக்கும். நிறைய பேருக்கு அது வந்து மறுமணம் அப்படின்னு நோக்கி போகும். கேத்து இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லலாம். ஆக சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட்டுமா. பட் லவ் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த கந்தர்வ திருமணத்துக்கு இந்த கந்தர்வ திருமணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜ் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஜாதகமே பார்க்கறது இல்லைம்மா. மனசும் ஒத்து போச்சு அப்படின்னா எவ்வளோ பகையாக இருந்தாலும், எவ்வளோ பகையான ராசியாக இருந்தாலும், வைநாசிகமாக இருந்தாலும், குடும்பஸ்தானமே கெட்டு போயிருக்கு, கலத்திரஸ்தானமே கெட்டு போயிருக்கு அப்படின்னாலும் அவங்க நல்லா வாழ்வாங்கம்மா. அதான உண்மை. ரியல் லவ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் எது வேணா செய்வேன், நான் வந்து மொத்தமாக என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கினேன், அதுதான் உண்மையான லவ். அந்த மாதிரி லவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக பகை நட்சத்திரம், பகை ராசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த 10 பொருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த பொருத்தமே இல்லை, வஷ்ய பொருத்தம் கூட இல்லை. வஷ்ய பொருத்தம்னா என்னன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதுதான் வஷ்ய பொருத்தம். அதுவே இல்லைனா கூட வாழறவங்க இருக்க தான் செய்யும். அது உண்மையான அன்பு, உண்மையான லவ் அப்படின்ற மாதிரி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தா அப்படின்னா ஒரு 2 ராசிக்காரர்கள் சுக்கிரன் செவ்வாய் சேரும் போது, அதாவது திருமணத்திற்கு பின்பு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் திருமணத்திற்கு முன்பே நடந்து அது பிரேக்கப்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்களே மற்ற ஜோதிடர்கள், அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இல்லம்மா, அது வந்து அந்த மாதிரி இம்பாக்டும் இருக்குதா. அந்த பிரேக்கப்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு பார்வை இருக்கு அப்படின்னா ஓர்க்கம் ஆயிடும். அவங்களுக்கு லைஃப்ல நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. குரு பார்வை இருக்குன்னா அதெல்லாம் அவங்க ஓவர்டேக்கும் பண்ணுவாங்க. ஓவர்டேக் பண்ணி ஒருத்தவங்களுடைய வாழறதுக்கும் வழி உண்டுமா. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பாருங்க லக்னத்திலேயே வந்து சுக்கிரனும் செவ்வாய் அணிஞ்சிருப்பா. அப்ப அவங்களே மற்றவங்க கூட போய் பேசல அப்படின்னா கூட ஒரு பையன் ஜாதகத்துல அந்த மாதிரி லக்னத்திலேயே இருக்கு அப்படின்னா கூட அது எந்த லக்னமானா இருக்கட்டும், மற்ற பொண்ணுங்க அவன் மேல அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் ஸ்லிப் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பு இருக்கும். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட பழகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு பார்வை இருக்கு அப்படின்னா நல்லிஃபை ஆகிடுமா. அதுக்கும் மேலே வீடு கொடுத்தவங்க, அந்த பாவத்தினோட அதிபன் எங்கே இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன வாங்கியிருக்கான், அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர இன் ஜென்ரல் 2 பேரும் இருந்தால் அவங்க வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி லவ் வரும், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் வரும், பிரேக்கப் ஆகிடும், அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது. யாருக்கு எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.